கேது திசை அப்படின்னா ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக சொல்றக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ராகு வேற கேது வேற அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கேதுவில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், கேது திசை அப்படின்னா முதல்ல ஒரு ஜாதகக்காரர்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக கேது வந்து வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஆன்மீகம் இருக்குது, ஜோதிடம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு விஞ்ஞான வலியமாக நம்மளுக்கு எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கேதுவோட தந்தை பார்த்திங்க அப்படின்னா விப்ரச்சித்தி, காஷ்மீரோட மகன். தாய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மிகா. இவங்க வந்து அசுர குலத்தை சேர்ந்தவர்கள். மகாபாரத போர்லையும் சரி, எவ்வளோ விஷயத்துலையும் சரி, இவங்க குடும்பம் வந்து அசுர குலத்தை சேர்ந்தனால இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். சுப வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த வீட்டில் வந்து கேது இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அசுப வீட்டுகள் இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. இது 2 ரீதியாக பார்க்கலாம். இப்போ கேது வந்து இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஜோதிட அடிப்படையில் விஞ்ஞான விஷயத்தில் புராணங்கள் ரீதியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேது வந்து ராகு கேது அப்படிங்கிறது சுரபானுங்கிறது ஒரு நபர். சுரபானுங்கிற நபர் தான் வந்து அசுரர்கள் தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சிட்டு இருக்கும்போது அமிர்தத்தை சாப்பிட்றதுக்காக இவரை கேது சுரபானு அவர் வந்து ஒரு அன்அஃபிஷியலாக போய் லைனில் நின்று பண்ணும்போது மோகினி அவதாரமான விஷ்ணு அவதாரம் வந்து அதை தெரிஞ்சு அவங்க தலையை துண்டிச்சிட்றாங்க. அப்போ வந்து அந்த சுரபானுங்கிற நபர் தான் வந்து தலைப்பாதி முண்டம் பாதியாக போனது. அப்போ தலை வந்து ராகு, அது வந்து உருவம் இருக்குது. கேது வந்து உருவமற்ற தலையற்ற கிரகம், தலைமறைய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறைய அமானுஷ்யங்கள் வேலைகள் சில விஷயங்களை செய்யும். துறவி மனப்பான்மை, ஆன்மீக விஷயத்துக்கு யோகத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள்.